வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். ஒரு வழியாக வந்துட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமோட அந்த ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் மேட்ச் அப்படிங்கிற டீட்டெயில்டான விஷயத்த சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டொமஸ்டிக் ப்ராக்டிஸ் கேம்ப் அப்படிங்கிற விஷயத்தை தான் மும்பை இந்தியன்ஸ் நடத்தியிருந்தாங்க. பட் அது டொமஸ்டிக் ப்ராக்டிஸ் கேம்ப் பெரிய லெவலில் வந்துட்டு இந்தியன் பிளேயர்ஸே பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கலங்கிறதுனால அதை பற்றி வந்து பெரிய லெவலில் எதுலேயுமே ரிலீஸ் பண்ணாமல் இருந்தாங்க. ஈவன் நீங்கள் இந்த விஷயத்தை எம்ஐயோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கூட கண்டுபிடிக்க முடியாது. பட் ஆனால் வந்துட்டு அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோக்கல் சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுலேயும் ஃபஸ்ட்டு நமந்தீரோட அந்த பர்ஃபார்மன்ஸை தான் 2-3 தடவை ஹைலைட் அப்படிங்கிறது பண்ணியிருந்தாங்க. பட் இப்போது அதோட ஃபுல் நியூஸஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு ப்ராக்டிஸ் செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினி குமார், அதுக்கப்புறம் ஸ்ரீஜித் கிருஷ்ணன், ராஜ் அங்கத் பாவா, சத்யநாராயண ராஜு, அர்ஜுன் டெண்டுல்கர், அதுக்கப்புறம் விக்னேஷ் புத்தூர் இவங்களாம் தான் இந்த ப்ராக்டிஸ் செஷனில் அவைலபிளாக இருந்திருக்கிறாங்க. கரண் சர்மா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்க வேண்டியது. ராபின் மின்ஸ், கரண் சர்மா இவங்க 2 பேர்த்தையும் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு வர முடியுமான்னு கேட்டிருக்காங்க. பட் ஆனால் டொமஸ்டிக்கில் ஹெல்டப்பாக இருந்ததுனால அவங்க 2 பேரும் வரல. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் அவைலபிளாக இருந்திருக்காங்க. ஸோ இதில் பேட்டிங் அப்படிங்கிறதுல வந்துட்டு ஸோ அஸ்வினி குமாரும் ஸ்ரீஜித் கிருஷ்ணனும் வேறு லெவலில் வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அதே நேரம் பவுலிங் அப்படிங்கிற விஷயத்தில் வந்துட்டு அர்ஜுன் டெண்டுல்கர் ஸோ டோட்டலி வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக இருந்திருக்கிறாரு. ஸோ இதில் ஸ்ரீஜித் கிருஷ்ணன் அதுக்கப்புறம் அஸ்வினி குமார் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீஜித் கிருஷ்ணனை ஓப்பனிங் அப்படிங்கிற அந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மனாக எப்படி வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு லெவலில் தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ நமந்தீர் வந்து கன்சிஸ்டண்ட்டான ஒரு சாய்ஸு. அவருக்கு பேட்டிங் பவுலிங்னு 2லேயுமே வந்துட்டு பெரிய லெவலில் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ டோட்டலி வந்துட்டு அர்ஜுன் டெண்டுல்கர் ஒரு பெரிய லெவலில் இப்போ தான் மும்பை இந்தியன்ஸுக்கு அவர் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் டீமோட பேக்கப் பவுலர் அப்படிங்கிற லெவலுக்கு வந்திருக்கிறாரு. ஏன்னா ஃபஸ்ட்லாம் அவரை வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி எடுக்கணும், அவர் வந்து சச்சினோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைப்பாங்க, வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. பட் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டில் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய அர்ஜுன் டெண்டுல்கர் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணதுனால ஸோ அவருக்கு வந்துட்டு பேக்கப் பவுலர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து ஸோ 2-3 மேட்செல்லாம் மெயின் லெவன்லலாம் வந்து ஆடி இருந்தார். ஸோ இப்போ அவர் அந்த மெயின் லெவன்லலாம் ஆடுறதுனால அர்ஜுன் டெண்டுல்கர் எப்படி இருந்தாலுமே அந்த பேக்கப் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருப்பார் அப்படிங்கிறதுக்காக ஸோ அவருக்கு பவுலிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல அர்ஜுன் டெண்டுல்கர் ஒரு விக்கெட்டை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வந்து பிடிச்சிருந்தாரு. ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா ராஜ் அங்கத் பேட்டிங்கில் ஸோ அர்ஜுன் டெண்டுல்கரோட அந்த ஒரு பவுலிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருமையான கேட்சை வந்துட்டு கீப்பர் அந்த இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணி அவங்கள வந்து வெளியேற்றிருப்பாங்க. செலப்ரேஷன்லாம் கொடுக்கும்போது செமையாக இருக்கும். ஸோ டோட்டலி நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச டொமஸ்டிக் ப்ராக்டிஸ் செஷன். மார்ச் 12th வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அஃபிஷியல் ப்ராக்டிஸ் செஷனுக்கான அப்டேட் வரும். மார்ச் 12th அப்படிங்கிறது கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் அவங்களுடைய ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு டேட்டா தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் இந்த நியூஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் அஸ்வினி குமார் வந்துட்டு அதிரடியான 6 ஹிட்டிங் மான்ஸ்டர் மாதிரியான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கிறாரு. ஸ்ரீஜித் கிருஷ்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆங்கர் மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ். ஸோ டோட்டலி இப்போ வந்துட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸுக்கு அந்த ஆங்கர் ரோல் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக தேவைப்படுது. ஸோ அந்த விஷயத்தில் அவர் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருந்திருக்கிறாரு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜ் அங்கத் பாவா வந்துட்டு 5வது பால்லேயே தட்டி தூக்கிட்டாங்க. சத்யநாராயண ராஜுவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி தான் எஃபெக்டிவாக வந்துட்டு அப்போ பவுலிங் போட்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. விக்னேஷ் புத்தூர் பெரிய லெவலில் வந்துட்டு அண்டர் யூட்டிலைஸ்டாக இருந்திருக்கிறாருங்கிற மாதிரி தான் அதில் இருக்குது. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அவருமே நல்ல ஒரு அருமையான ஒரு பிளேயர், எப்படி வந்து டொமஸ்டிக்கில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத. ஸோ மும்பை இந்தியன்ஸோட அபிஷியல் ப்ராக்டிஸ் செஷன் மார்ச் 12 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.